ஹாய். இந்த விஷயம் ரொம்ப சென்சேஷனலான விஷயம். மதுரைக்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மதுரைக்கு மெட்ரோ இல்ல அப்படிங்கிற நியூஸ் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எல்லாரும் கேட்குறோம். என்ன காரணத்துக்காக மதுரைக்கு மெட்ரோ இல்லன்னு சொல்றீங்களோ, ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. மதுரைக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா, மதுரை ஒரு 100 வார்டு கொண்ட பெரிய ஊர் தான். மதுரை மட்டும் கிடையாது. மதுரை மாவட்டத்துல மொத்தம் 10 எம்எல்ஏ இருக்காங்க. 10 எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதி எத்தனை பாப்புலேஷன் இருக்கு பாருங்க. 35 லட்சம் பேர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர் தான். மதுரை மட்டும் கிடையாது. மதுரையை சுத்தி பழைய 5 மாவட்டங்கள் எல்லா அக்சஸும் மதுரைக்கு தான் வந்தாகணும். ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சரி, நம்ம ராஜாஜி மருத்துவமனை ஆனாலும் சரி, வரப்போற எய்ம்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மதுரைக்கு தான் வந்தாகணும் தமிழ்நாட்டுக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் எய்ம்ஸ் இங்கே தான் வந்தாகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது இன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சா இன்னைக்கு கட்ட முடியாது. இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் கட்டி முடிக்க முடியும். அப்ப இந்த ஜெனரேஷனுக்காக நான் சொல்ல பேசலங்க. ஆக்சுவலா என்னன்னா, அடுத்த வர காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஒரு நீட் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் போற பசங்களுக்கு, ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற எல்லாத்துக்குமா தான் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு மதுரையோட ரியல் எஸ்டேட் வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சிட்டிக்குள்ள வந்து எல்லாமே டம்ப் பண்ண முடியாது. மதுரை கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையானது. ரெண்டாவது இனிமே அந்த ரோட பெருசாக்கணும் அப்படின்னா, பஸ் பெருசாக்கணும் அப்படின்னா இருக்க பில்டிங்ல இடிக்கணும், வாய்ப்பே கிடையாது. ஆனா பாலம் கட்டி போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு வளர்ச்சிங்கிறது அதானே. ஸோ இன்னைக்கு அதை நோ சொல்றது வந்து இட்ஸ் ஹர்ட்ஸ். எல்லாத்தையுமே மதுரையில் இருக்க எல்லாத்தையுமே கண்டிப்பா வருத்தப்பட வைக்கும். மதுரைக்கு கண்டிப்பா மெட்ரோ வேணும். ஆனா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட இன்னிலிருந்து 5 வருஷம் கழிச்சு தான் நமக்கு அந்த மெட்ரோ கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னொரு 3 வருஷம் கழிச்சு போனோம்னா கிட்டத்தட்ட பல விஷயங்கள் நம்ம லாஸ் பண்ண வேண்டிய இருக்கும். டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, growth-ஆ இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் நம்ம அதில் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இனியும் அந்த மாதிரி இல்லாமல் மெட்ரோ விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது எங்களோட வேண்டுகோளுங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க.